ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்ஜிடிக்காக ஈஸி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். ஓகேதா? இப்போ கஷ்டமான ஒரு சம்ம என்ன வேலை ஈஸியா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இந்த சம் வந்து ஒரு எஸ்எஸ்ஜிடியோட கொஸ்டின் பாருங்க. 65 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஹோல் ரூட் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய நம்பருக்கு உட்காந்து ஸ்கொயர் போட்டு மைனஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம், விட்டுருங்க. ஓகேங்களா? சிம்பிளா பாருங்க, இந்த 3 நம்பருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன் இருக்கு? இந்த 2 நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர் வருது. அப்ப இது என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை ஏ ஸ்கொயராவும் இதை பி ஸ்கொயராவும் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த கான்செப்ட்ல இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்ப அந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் இங்க வருது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 2ab மட்டும் இங்க இருக்கும். அப்ப இந்த ஹோல் கான்செப்டுக்கு 2ab. அப்ப சிம்பிளா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ரூட் ஆஃப் மொத்தத்துக்கும் 2 இன்டு ஏங்கிறது இந்த 16ங்கிற நம்பர், பிங்கிறது வந்து 49ங்கிற நம்பர். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டிவைடட் பை 2. சிம்பிளா 2 கேன்சல் பண்ணுங்க. 16 49. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 49 ஸ்கொயர் ரூட் எடுத்து 7, 7 4 28. ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க ஒரு சம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அதே மெத்தட் அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சார்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.